பெண்களுடைய இடஒதுக்கீட்டை ஒரு கேடயமாக பயன்படுத்தி தொகுதி மறுவரையை செய்து அவர்களுடைய இந்து ராஷ்டிரா கனவை எல்லா விதமான அஜெண்டாவை நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான் அவங்க அப்படி பண்ணிருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். 30 வருஷம் மேடம் சொன்னாங்க. 1996 இந்த மாதிரி பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக ஒரு பார்லிமெண்டரி கமிட்டி போட்டு அந்த கமிட்டியோட தலைவராக இருந்தவர் கீதா முகர்ஜி என்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ரொம்ப சீனியர் காம்ரேடு. அது மட்டும் அல்லாமல் அவங்க இந்திய மாத தேசிய சம்மேளனத்துடைய மிக மூத்த தலைவராக இருந்தாங்க. இப்ப செப்டம்பர் மாசம் 2023 2 நாள்ல இந்த நாரி சக்தி நவீனம் வந்ததுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அது எப்படி வந்ததுன்னா அதுவும் சாதாரணமா வரவில்லை. பாஜக இப்பொழுது முதல் முறையாக ஒரு வாட்டி 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. 5 வருஷம் இருந்தாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில அவங்க என்ன சொன்னாங்க? 2014 வரும் பொழுது நாங்க 33% சொல்றேன்னு சொன்னாங்கல்ல. அக்னிஸ்வரன் சார் கூட சொன்னாரு அப்ப அப்சல்யூட் மெஜாரிட்டியில இருந்தாங்கன்னு. அதற்கு பிறகு ஒரு டேர்ம் இருந்தாங்க. அப்ப கூட அப்சல்யூட் மெஜாரிட்டியில இருந்தாங்க. அந்த டைம்ல உடனே 2019 வந்த உடனே அவங்க அதை பண்ணனா பண்ணிருக்கலாம்ல. 2014 to 19 பண்ணல, 19க்கும் பண்ணல, 19 வந்தவொன்னு பண்ணல. 2023 செப்டம்பர் மாசம் என்ன நடந்தது? ரொம்ப மிக முக்கியமான ஒன்று நடந்தது. இந்திய மாத தேசிய சம்மேளனம், நீங்க போய் கூகுள் பண்ணி பாத்துக்கோங்க. உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்தது. இவ்வளவு நாள் நீங்க பெண்களுக்கு துரோகம் அளித்திருக்கீர்கள், இந்த மசோதாவை நீங்க தாக்கல் பண்ணலன்னு சொன்ன உடனே வேற வழி எல்லாம் பண்ணாங்க. இன்சிடென்ட் எல்லாம் அன்னைக்கு பாராளுமன்றத்தை திறந்தாங்க. முதல் முறையாக அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு என்ன போட்டாங்க? அன்னைக்கு அமித்ஷா அன்னைக்கு போட்ட ட்வீட்டை பாருங்க. இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு, பெண்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, அது நடைமுறைக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. மீண்டும் இந்திய மாத தேசிய சம்மேளனம் வழக்கு தொடுக்கிறாங்க. எதுக்கு தொடுக்கிறாங்கன்னா, எதற்காக இந்த சென்சஸையும் தொகுதி மறுவரையும் அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடோட முடிச்சு போடுறீங்க? இது தேவையில்லாத விஷயம். 100 இடம் இருந்ததுன்னா 33 இடம் கொடுங்க. 200 இடம் இருந்ததுன்னா அதை 2 நாள் பிரிச்சுக்கோங்க. There is no necessity, there is no need to 23 உச்ச நீதிமன்றத்துல வழக்கே தொடுத்திருக்கோங்க. எதை கேசுறாங்க? எங்க பேசுறாங்க? யார் என்ன சொல்றது? ஜனநாயகத்தோட குரலை மதிக்கிற கட்சியா பாஜக கட்சி? ஆக அதனால வழக்கு தொடுத்திருக்கோம். அந்த வழக்கு நிலுவையில இருக்கிறது. அதுக்கப்புறம் திடீர்னு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கை இப்ப ரீசெண்டா தள்ளுபடியும் பண்ணாங்க. ஆக எந்த வகையிலும் எங்கேயாச்சும் சொன்னாங்களா? பாஜகவோட தேர்தல் அறிக்கையில எந்த கட்சியோட தேர்தல் அறிக்கையாச்சும் சொல்லியிருக்கா பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா நாங்க சென்சஸ் பார்ப்போம், நான் தொகுதி மறுவரை பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணி முடித்து விட்டுதான் நாங்க பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுப்போம் யாராச்சும் சொல்லிருக்காங்களா? பாஜக தேர்தல் அறிக்கையில இருக்குதா? பெண்களை ஏமாற்றுவது பாஜக தான்.